பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வேறு லெவல் சம்பவங்க. திவாகர் வச்சு செஞ்சிட்டான். திவ்யாவை வச்சு வெளுத்து விட்டான். வெளுன்னு வெளுத்துட்டான். நான் அட்டி இதான்டா, அதான் சொல்கிறேன்ல. நீங்கள் வாட்டர்மெலன் ஸ்டார் என்ன ஸ்டார் வேணாலும் சொல்லாங்க, வெளியில் என்ன வேணால் சொல்லலாம். ஆக்சுவலாக என்ன சொன்னோம்னா, பிக் பாஸுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச ஒரு ஆள் தான் திவாகர். அதை நம்ம அதான் சொல்கிறேன்ல, பிக் பாஸ் கேமுக்கு இந்த ஆள் வேறு லெவல்லையா. அவனுக்கு ஆக்டிங் தெரியாது தான், ஒத்துக்குறோம். வாட்டர்மெலன் ஸ்டார் இந்த ஸ்டார்னு அதை காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு வெளியில். ஆனால் கேமுக்குள்ளே அவரை நீங்கள் அடிச்சிக்க முடியாது, வச்சு செஞ்சிருவாப்புல. அதாவது அவங்க இஷ்டத்துக்கு நீங்கள் வீட்டை விட்டு வெளில போங்கன்னு சொல்கிறதுக்கு திவ்யா பிக் பாஸ் கிடையாது. நான் பிக் பாஸ் கேட்டு தான் சொன்னேன் அப்படின்னு உடனே திவ்யா, உங்களுக்கு உரிமை கிடையாது. ஆமாம், எனக்கு உரிமை இருக்குது, உனக்கு உரிமை இல்லடி அப்படிங்கிற மாதிரி ஆட்டி சப்புன்னு அடிச்சிட்டாயா, மரண குத்து. அதாவது நான் கூட நினச்சேங்க, ஆள் அமைதியாகிடுவான்னு. ஆள் சென்சிபிளாக அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ மரண குத்துறான். வேறு லெவல் திவாகர். இதான் கேமு. தகாத வார்த்தைகளை விட்டுரு, இந்த பொண்ணுங்களை போய் வந்து ஃப்ளர்ட் பண்ணுறதை விட்டுட்டு சென்சிபிளாக ரொம்ப கத்தாமல் இந்த மீட்டரில் வச்சு அடித்து வெயிட் பண்ணு. உன்னோட டேர்னுக்காக வெயிட் பண்ணி சான்ஸ் கிடைக்கிறப்போ வச்சு அடித்து முடிச்சிரு. மற்ற நேரத்தில் அமைதியாக இரு. அதான் அந்த கேமை மட்டும் திவாகர் பண்ணான்னு வச்சுங்களேன், டைட்டில் வின்னர் திவாகர் தான். வேறு லெவலுங்க, வேறு லெவலில் வச்சு செய்கிட்டாங்க. அதாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்தோடனே எல்லோரும் மற்றவங்க குத்துற மாதிரி எல்லோரும் ஒரே ஆளே குத்திக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் நீயும் குத்துற. என்ன தைரியம் இருக்குது? தைரியமாக சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. திவ்யாவுக்கு தைரியம் கிடையாது. உங்களுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. நான் கூட உன்னோட போல்ட்னஸுக்கு வந்து செமையாக ஒரு சென்சிபிளாக ஏதாச்சும் சொல்லுவேன், 2 பேரும் சொல்லுவேன்னு பார்த்தா 19 2 பேரும் அப்படி சொல்லி விட்டு போயிட்டுருக்க நீ. அப்புறம் என்ன நீ கேம் ஆடுற? நீ வேஸ்ட்டு மணியெல்லாம் ஒருத்தர் இல்லைம்மா அப்படிங்குமே அடிச்சு விட்டாங்க, வச்சு செதுக்கி விட்டான் மரணாட்டி. திவ்யா எழுந்திரிக்க முடியாத அளவுக்கு முடிச்சுட்டாங்க கதையை. அதாவது என்னென்னா, எழுந்திரிக்க முடியாத அளவுக்கு இல்லை, அதுவும் திரும்ப அடிக்குது. ஆனால் வந்து திவாகர்கிட்ட அடிக்கிற அளவுக்குலாம் வந்து தாங்குமான்னு தெரில. ஆனால் ஃபோர்ஸ் சண்டை இருக்கும், கண்டிப்பாக சண்டை கன்ஃபார்மாக இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு போகுது அப்படின்லாம் தெரில. ஆனால் பயங்கரமான அடிங்க, சூப்பர் அடி, தரமான அடி. கேட்டார் பாருங்க, வேறு லெவல். திவ்யாவோட ஓட்டை வச்சுலாம் யாரும் இங்கே வெளில போகிறதில்ல, யாரும் எலிமினேட் பண்ண போகிறதில்ல. புரியுதா? நீ ஒன்றும் டிசைடர் கிடையாது, நீ ஒன்றும் பிக் பாஸ் கிடையாது. நீ நாமினேஷன் பண்ணலாம், அவ்வளோதான். ஓட்டு போடலாம், அவ்வளோதான். வெளியே அனுப்புறது உன் கையில் இல்லைம்மா. ஏதோ பெரிய தேவ தூதர்கள் மாதிரி வந்து நீ ஏதோ பெரிய பிக் பாஸ் சொல்லி வந்த டாஸ்க்கு செஞ்ச. ஆனால் நீ பிக் பாஸ் கிடையாது, நீ இன்னும் கண்டஸ்டன்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அடித்து பிரித்து விட்டார் திவ்யாவை. திவ்யாலாம் வந்து பார்த்துருக்கோம், ஆஹா என்ன 2 நாளாக நக்கலாக பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இவன் ஃப்ளர்ட் பண்ணுறவன், இவன் பெரிய பொம்பளை பொறுக்கி, இவன் வந்து ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், கத்திக்கிட்டு இருக்கான், இவன்லாம் ஒரு காமெடி பீஸு, இவன்லாம் வந்து போய் கேமராவில் இது செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு நினச்சி தான் வந்து ஒவ்வொரு பேச்சாக இருந்தது, ஒவ்வொரு திமிரு பேச்செல்லாம் இருந்தது தான். வந்தோடனே திவார் அடிக்கிறது, ஏம்மா லூசு மாதிரி ஏதாச்சும் பார்த்துட்டு வந்து இங்கே வளராதம்மா அப்படின்னு நேற்றே சொல்லிட்டார் அவர். இன்றைக்கி இப்படி வச்சு அடிச்சிட்டாரா? இப்போ தான் பார்க்கும், ஆகா இவன் ரொம்ப டேஞ்சரஸ் ஆச்சே, ஏன் பார்வதி இவன்ட்ட பம்பிட்டு போகுதுங்கிறத இன்றைக்கி திவ்யாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது கிளவராக இருந்ததுதான் தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் சரியான அடி. உனக்கெல்லாம் தைரியமே கிடையாது. நீனும் 19 எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிய. நீ தான் பெரிய பிளேயருன்னு சொல்கிறீல, போல்ட்னஸ்ஸுங்கிற பிளேயருங்கிற பெரிய கேப்டன் ஊன்னு கத்துனியே காலிலேருந்து. இதுக்கு பதில் சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டாரியா. நீயும் 19 தான், 19 2 பேரும் சொல்லிட்டு போகிற. அதான் போல்டான ஆளாச்சே, சொல்லு கேட்போம். இவரை அடிக்கலாம் ட்ரை பண்ணியிருக்கு. இவரெல்லாம் அடிச்சலாம் நீ வெளில அனுப்ப முடியாதுமா. இவர் அடிக்கலாம் நீ எல்லாம் அவர் வெளில போக வாய்ப்பே கிடையாது. விஜய் டிவியாக அனுப்புனா தான். இவரெல்லாம் வெளியே போக வாய்ப்பே கிடையாது, மக்கள் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா திரும்ப அடிச்சிட்டார். நான் கூட அப்படியே படுத்துருவார்னு நினச்சேன். மனுஷன் வச்சு செதுக்கி விட்டான். இன்னும் மற்றவங்களுக்குலாம் என்ன மாதிரி அடின்னு தெரில. எபிசோட் பார்த்தா தான் தெரியும் மக்களே. பயங்கரமான ப்ரோமோ, வேறு லெவல். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். என் செல்லம் திவ்யாவை அடிச்சிட்டான். பாய்.